அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் 2 மணி நேரம் சந்திச்சிருக்கிறார். இந்த விவகாரத்துல பல தலைவர்கள் பல்வேறு விமர்சனங்களை திரு விஜய் மீது வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படணும்? முதல்ல பிரசாந்த் கிஷோர்னா யாரு? அவர் ஏன் விஜயை சந்திச்சார்? விஜயின் இந்த சந்திப்பு மிக பெரிதாக பேசப்படுவதும் விமர்சிக்கப்படுவதும் ஏன்? முதல்ல இந்த விஷயத்துக்கு பின் இருக்கும் அரசியலை புரிந்து கொள்வோம். அதன் பிறகு இந்த விஷயத்துல விஜய் எடுத்திருக்கும் முடிவு எப்படிப்பட்டது, இந்த விஷயம் தமிழக வெற்றி கழகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும், தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த அளவிற்கு ஆதாயம் கொடுக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். முதல்ல விஜய் சந்தித்திருக்கக்கூடிய நபரின் பெயர் பிரசாந்த் கிஷோர். யார் இந்த பிரசாந்த் கிஷோர்? இவர் என்ன பண்ணுவாரு? தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னா யாரு? இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார்? பிரசாந்த் கிஷோர் யார் யாருக்கெல்லாம் வேலை பார்த்திருக்கிறார் அப்படின்ற பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா, முதலில் இவர் வேலை செய்ததும், இவர் வேலை மக்களுக்கு அறியப்பட்டதும், தலைவர்களுக்கு தெரியப்பட்டதும் ஒரு நிகழ்வுல நரேந்திர மோடி என்பவரை குஜராத்தின் 2வது முறையாக முதலமைச்சராக்கும் பொறுப்புல இவர் வேலை பார்க்கிறார். அந்த இடத்துலதான் இவருடைய ஒர்க்கும் இவருடைய இந்த அப்ரோச்சும் பல தலைவர்களால் நோட்டீஸ் பண்ணப்படுது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பல வருஷமா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறோம், இவர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு, இந்த வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கே, நம்மளுடைய டோனை சொன்னா போதும், மற்ற வேலைகளை இந்த நிறுவனம் செய்யும் போலயே அப்படின்ற ஒரு நினைப்பை அவர் பல தலைவர்களுக்கு கொடுக்குறார். அதனால் உருவாக்கப்பட்டது தான் ஐபேட் அப்படிங்கிற நிறுவனம். அந்த நிறுவனம் நரேந்திர மோடியில தொடங்கி ராகுல் காந்தி, ஜெகன்மோகன் ரெட்டி, அரவிந்த் கெஜ்ரிவால், மு.க. ஸ்டாலின், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வரைக்கும் பலருக்கும் வேலை செஞ்சிருக்கு. இப்படி பல தலைவர்களின் தேர்தல் நேர வியூகத்தை வகுத்து கொடுத்ததுல முக்கிய பங்காற்றிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஐபேக். அதன் நிறுவனர் தலைவர் இவர் தான். இவர் பேரு பிரசாந்த் கிஷோர். முதல்ல இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்னா யாரு? இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு தேர்தலில் நிக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்கேஜி அப்படிங்கிற படம் பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் சிம்பிளா புரியும். இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா, ஒரு தனி சாமானியன் தேர்தலில் நிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவருடைய பிராண்டிங், பொதுமக்கள் இடத்துல இவர் எவ்வாறு தெரியணும், மீடியா கிட்ட இவர் எப்ப பேசணும், முதல்ல இவர் பேசுறதை கேட்கறதுக்கு மீடியாவை எப்படி கூப்பிடணும், அந்த மீடியா அந்த விஷயத்தை எப்படி கவர் பண்ணும், இவரை பத்தின விஷயத்த சமூக ஊடகங்கள்ல மீம்ஸா, ட்ரோல்ஸா, வீடியோஸா, ரீல்ஸா, ஷார்ட்ஸா அப்படின்னு பல வகையில பிரித்து அதற்குரிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இதை ஃபாலோ பண்ணும், இதை பரப்பணும், மக்கள் மத்தியில இப்படி ஒரு நபர் இருக்கார் அப்படிங்கிறத எப்படி வெளிக்காட்டணும், இவருடைய லுக் எப்படி இருக்கணும், இவருடைய பேச்சு எப்படி இருக்கணும், இவருடைய பிரச்சார யுக்திகள் எப்படி இருக்கணும், இவர் எந்த இடத்துல மக்களை சந்திக்கணும், எந்த இடத்துல மக்களை சந்திக்க கூடாது, எங்கே தலைவர்களை சந்திக்க வேண்டும், எங்கே தலைவர்களை சந்திக்க கூடாது, இவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, ஒரு தொகுதியில எந்த தொகுதியில இவருக்கான பலம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கா கால்குலேட் பண்ணி அதற்கான வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த தேர்தல் வியூக வகுக்கும் நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் ஐபேக். அந்த நிறுவனம் தான் இந்த மாதிரி பல தலைவர்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இதெல்லாம் பண்ணித்தான் தேர்தல் அரசியல்ல கால் பதிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா அது கிடையாது. தமிழ்நாட்டிற்கான வரலாறு வேறு, இந்தியா முழுக்க தேர்தலுக்கான வரலாறு வேறு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் தற்போது சந்தித்துக் கொண்டிருப்பது அதே பழைய நடைமுறையை அல்ல. சமூக ஊடகங்களின் அபரிவிதமான வளர்ச்சியினாலும் கையில இருக்கக்கூடிய இந்த மொபைல் அப்படிங்கிற இந்த ஒரு டிவைஸ்னாலையும் பல மாற்றங்கள் வந்திருக்கு. பல மக்களும் செய்திகளை தாங்களே உருவாக்கி கொள்கின்றனர், கன்சியூமும் பண்றாங்க. அவங்க எடுத்துக்கொள்ற செய்தி எத்தனையும் உண்மையா அப்படிங்கிறதும் தெரியாது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்கையில இருக்கக்கூடிய இந்த மொபைலுக்குள்ள போய் பிரச்சாரம் பண்றதுக்கு தலைவர்களுக்கு, சித்தாந்த அறிவு கொண்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, சிறார்களை கவர நினைக்கும் தலைவர்களாக இருந்தாலும் சரி, செலிபிரிட்டியாக இருந்து வந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தலைவர்களுக்கும் இந்த விஷயத்துல அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் தேவைப்படுது. மீடியா அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கும், அவங்க கிட்ட தேவையான விஷயத்த தேவையான அளவுல தேவையான இடத்துல பேசணும் அப்படிங்கிற விஷயத்த ஆர்கனைஸ் பண்றதுக்குமே ஒரு பெரிய செட்டப்பும் நிறுவனமும் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் தான் இந்த தேர்தல் வியூக வகுக்கும் நிறுவனங்கள் செய்து கொடுக்குது. இப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் வியூக வகுக்கும் நிறுவனங்கள் என்ன செய்யுது? ஒரு தலைவருடைய பேச்சில இருந்து சமூக வலைதளங்கள்ல அவருடைய வீச்சு எந்த அளவுல இருக்கணுங்கிற வரைக்கும் மொத்தமா இவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க.
அவருடைய ப்ரொஃபைல் பிக்சர், டிபி, அவர் ரிலீஸ் பண்ற போஸ்ட், அந்த போஸ்ட்ல இருக்கக்கூடிய டிசைன், அதுல இருக்கக்கூடிய கலர் அப்படின்னு பல விஷயங்களை நுணுக்கமா இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதற்குரிய பேட்டர்ன்ஸ்ல அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இவங்க அனலைஸ் பண்ணி ஒரு பிராண்டை இவங்க ஃபார்ம் பண்றாங்க மக்கள் மத்தியில். 2011 தேர்தல், நரேந்திர மோடியை மீண்டும் குஜராத்தின் முதலமைச்சராக ஆக்குவதற்காக கடுமையான பணிகளை இந்த பிகே ஆற்றி இருக்கிறார். அதுல தான் இவர் அறியப்பட்டார். கடைசியா 2021 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற அந்த பாட்டு, அந்த ஸ்லோகன் தொடங்கி அத்தனை வேலையும் பார்த்தது இந்த ஐபேக் நிறுவனம் தான். அப்ப இந்த நிறுவனம் என்ன பண்ணும், ஒரு கார்பரேட் செக்டர்ல இருக்கிறதுனால இது பாஜகவுக்கும் மேல பார்க்கும், காங்கிரஸுக்கும் மேல பார்க்கும், அதிமுகவுக்கும் மேல பார்க்கும், திமுகவுக்கும் மேல பார்க்கும். அப்ப இந்த நிறுவனத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா பணம் வேணும். அந்த பணத்தை கொடுக்கறவங்க யாரு அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஆலோசிச்சு அவங்களை ஜெயிக்க வைக்கிற வேலைகளை இந்த நிறுவனங்கள் பார்க்குது. 2021 அப்புறம் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு இந்த பிரசாந்த் கிஷோருக்கு. அவர் என்ன பண்றாரு, 2023 ஆகஸ்ட் மாசத்துல ஒரு கட்சி தொடங்குறாரு. ஜன் ஸ்வராஜ் அப்படின்னு ஒரு கட்சியை இவருடைய சொந்த மாநிலமான பீகார்ல தொடங்குற பவுண்டரா இருக்கிறார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மக்களை சந்திக்க ஒரு யாத்திரையை பிளான் பண்றாரு. அந்த யாத்திரை முடியுது, பீகார்ல இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தல்ல 4 தொகுதிகளில் தேர்தலையும் பிரசாந்த் கிஷோரின் கட்சி தோல்வி அடையுது. ஆனா அவர் இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, 10% ஓட்டை நான் வாங்கியிருக்கிறேன், என்னுடைய சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல எனக்கு போதுமான அவகாசம் கிடையாது, இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு ஓட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னால கண்டிப்பா ஆட்சியை பிடிக்க முடியும்னு சொல்றாரு. இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டத்தில் இந்த பீகார் மாநிலத்துக்கு தேர்தலும் வரப்போகுது. அப்ப இந்த தேர்தலுக்கு பிரசாந்த் கிஷோர் அவரையும் முழுதாக அவர் ஆரம்பித்திருக்கூடிய அந்த கட்சியையும் பீகார்ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலையும் பார்க்க தான் முனைப்பா இருப்பார். இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர், திமுகவுக்கு அத்தனை செயல் திட்டத்தையும் வியூகத்தையும் வகுத்து கொடுத்த ஒருத்தர் கடந்த தேர்தல்ல இப்ப அடுத்த தேர்தலுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறார். இப்ப இடைத்தேர்தல்ல தோத்துட்டாரு, பீகார்ல தோத்துட்டாரு, அதனால இவரை கூட்டிட்டு விஜய் ஆலோசனை கேட்கறது சரியில்லை அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி விமர்சனம் வைக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வேலை வாங்கியிருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி. திமுக போன்ற பெரியதொரு கட்சிக்கு இப்படி எல்லாம் அரசியல் வியூகங்கள் தேவையில்ல, மக்களின் அரசியல் அவங்களுக்கு புரியும் சில பேர் விமர்சனம் பண்றாங்க. ஆனா அதே திமுக 2021 ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணமா இருந்திருக்கக்கூடியது இந்த பிரசாந்த் கிஷோர் தான். அவரை அழைத்து வந்த ஆதவ் அர்ஜுனா இந்த விஷயத்த பல மேடைகள்ல ஓப்பனா வெளியிட்டவும் செஞ்சிருக்கிறார். இப்ப அடுத்து காங்கிரஸ் கட்சின்னா ராகுல் காந்தியும் இந்த பிரசாந்த் கிஷோர் மூலமா உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தலில் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முயற்சி பண்றாரு, வெற்றியை அடையணும் அப்படின்னு உழைக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாருமே தேர்தல் வியூக வகுப்பாளரா தேடப்படக்கூடிய, நம்மளோட ஒரு கூட்டணி சேர்ந்தா நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இமேஜா பிரசாந்த் கிஷோர் இருக்காரு. ஆனா அப்ப அந்த இமேஜை மட்டும் நம்பிதான் விஜய் கூப்பிட்டுருக்காரா அப்படின்னா கிடையாது. ஆதவ் அர்ஜுனா திமுகவிற்காக பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்தார். இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் தேர்தல் களத்துல அப்படிங்கிற நோக்கத்துல அதே பிரசாந்த் கிஷோரை விஜய் மீட் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே விஜய் கூட ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு பல ஆண்டுகளா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிளஸ் எலெக்ஷன் ஃபீல்டுல ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தர், 2 பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. மூணாவதா பிரசாந்த் கிஷோர். இவர் கௌரவமான சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறாரு. எப்படி எல்லாம் தேர்தலை அணுகணும், என்னென்ன மாதிரிலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தா சிறப்பான பலன் கொடுக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. பல விஷயங்கள் 2 மணி நேரம் பேசியிருக்காங்க தேர்தல் குறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. பிரசாந்த் கிஷோரை பார்த்ததே தப்பு, பேசினதே தப்பு, அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அவரு கட்சியே தோத்து போச்சு இடைத்தேர்தல் அப்படின்னா. தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தல்ல பல கட்சிகள் போட்டியிடவே இல்லை. இப்ப இடைத்தேர்தல் போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் தேர்தல் நிற்கவே தகுதி இல்லாத கட்சிகள்னு சொன்னா எவ்வளவு அபத்தமா இருக்குமோ அது மாதிரி தற்போதைய காலகட்டத்துல தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தரை சந்தித்ததன் மூலமாக மட்டுமே விமர்சனம் வைப்பது அவ்வளவு அபத்தமானது. ஏன்னா இன்னைக்கு அப்படி தேர்தல் வியூக வகுப்பாளரை விஜய் சந்திக்கவே இல்லை, தேவையில்லை அப்படின்னா எந்த கட்சியுமே தேர்தல் வியூக வகுப்பாளர் எல்லாமே தேர்தலை சந்திக்கட்டுமே. சமூக ஊடக பிரிவு எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஐடி விங்னு ஒன்று எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு கட்சி ஐடி விங் ஃபார்ம் பண்ணி ஐபேக்னு ஒரு டீம் போட்டு ஒரு ஆஃபீஸ் எடுத்து அதில் 1000 பேரை வேலைக்கு வச்சு சோசியல் மீடியா பேஜ் எல்லாம் விலைக்கு வாங்கி தேர்தலை எப்படி 2021 சந்திச்சாங்கன்னு விலாவரியா பேசுவோமா? அப்படி பேசுனா அந்த திமுக என்ன செஞ்சுச்சோ அதை தானே இன்னைக்கு வரைக்கும் காப்பி அடிச்சு மற்ற கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல விஜய் வரை சந்திச்சது அவருக்கான முன்னேற்பாடு. போருக்கு போவதற்கு முன் என்னென்ன ஆயுதங்கள் தேவைப்படும்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு.
அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்படித்தான் இந்த சந்திப்பு இருந்திருக்கிறது, நடந்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி வியூகங்களை வகுக்க வேண்டியது விஜய்க்கு இருக்கக்கூடிய கட்டாயம். ஹிட்டிங் த புல்சை அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வதை மாதிரி 2026 ஆட்சி மாற்றம் நடந்தே தீர வேண்டும், அதை தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு விஜய் மனசுல ஆழமா ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கை நோக்கி அவர் பயணிக்கிறார். அப்படி இலக்கு இல்லாதவர்கள், அந்த இலக்கை நோக்கி தனியாக முன்னேற முடியாதவர்கள், அப்படி இலக்கை நோக்கி போறதுல வேற கட்சிகளோடு வேறு பல காரணங்களால கூட்டணிங்கிற பெயர்லயோ இல்ல வேற சில காரணங்களால கைகள் கட்டப்படப்பட்டு வாய்கள் கட்டப்பட்டு இருக்கும் பலராலும் விமர்சனம் செய்வதை தவிர இந்த விவகாரத்துல வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்ப பிரசாந்த் கிஷோர் 4 தேர்தலில் தோத்ததுனால பிரசாந்த் கிஷோரை ஒதுக்கி வச்சிட முடியுமான்னா கிடையாது. நாடாளும் பல நாயகர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதே பிரசாந்த் கிஷோர் நாளைக்கு உங்க வீட்டு கதவை தட்டினாலும் அவரை கதவை திறந்து வரவழைத்து ரத்தின கம்பளம் போட்டு வாங்க எங்களுக்கு வேலை பார்த்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த அத்தனை அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும் தயாராக இருக்கிறார்கள். அப்ப பிரசாந்த் கிஷோர் இந்த விஜய் சந்திப்பு ஏதோ ஒரு வகையிலான இம்பாக்டை தமிழக வெற்றி கழகத்திற்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது வியூகங்கள் வகுப்பதிலாக இருக்கட்டும், இல்ல கட்சியை கொண்டு போற விதத்திலேயா இருக்கட்டும், இல்ல தேர்தல் பிளான்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல விஜய் அடுத்து தொடங்கவிருக்கின்ற மக்கள் பயணத்திற்கான முன்னேற்பாடுகளாக கூட இருக்கட்டும். இத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய ஓப்பனா எல்லாருக்கும் தெரிய அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறார். இதுல என்ன தப்பு? இதே பிரசாந்த் கிஷோரை திமுக அதிமுக எல்லாம் எங்க பார்த்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்தந்த தகவல்கள் எல்லாம் ரகசியமாக இருக்கிறது. விஜய் செய்யக்கூடிய இந்த அரசியல் வெளிப்படையாக இருக்கிறது. அதுவே ஒரு மாற்றத்தின் வெளிப்பாடு தான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் இந்த பிரசாந்த் கிஷோர் இவங்க 2 பேர் சந்திச்சது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தமிழக வெற்றி கழகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துமா? அப்படி தமிழக அரசியல் கட்சியின் பல தலைவர்கள் சொல்வதை போல் இப்படி அரசியல் வியூக வகுப்பாளரை சந்திப்பது தமிழ்நாட்டில் அரசியலை எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் செயல்பாடுகள்ல இனி அடுத்து அவர் என்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக நான் விஷ்ணு நாகராஜன். வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு.